ராமநாதபுரம் எகனாமிக் சேம்பர், ஒரு சமூக பொருளாதார புரட்சி. நமது இந்திய திருநாடு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம். இங்குள்ள ஒவ்வொரு குடிமகனும் கல்வி, பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் கனவு. இந்த கனவை நனவாக்க தமிழகம் முழுவதும் ஒரு புதிய எழுச்சி உருவாகியுள்ளது. அதுதான் எகனாமிக் சேம்பர். நேசம் வளர்த்து தேசம் காப்போம், இணைவோம், இணைப்போம், உருவாக்குவோம், உருவாக்கப்படுவோம் என்ற உன்னத தாரக மந்திரத்தை ஏந்தி தமிழகத்தின் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த அமைப்பு இன்று வேரூண்டி நிற்கிறது. வணிகர்கள், மருத்துவர்கள், கல்வியாளர்கள், பொறியாளர்கள் என சமூகத்தின் அனைத்து தூண்களையும் ஒரே புள்ளியில் இணைப்பதே இதன் நோக்கம். ராமநாதபுரத்தின் உதயம், தி ரைஸ் ஆஃப் ராமநாதபுரம் யூனிட். ஆன்மீகமும் வரலாறும் சங்கமிக்கும் மண்ணான ராமநாதபுரத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த ஒரு புதிய விடியல் தேவைப்பட்டது. அந்த தேவையை பூர்த்தி செய்ய கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாப் கே நவாஸ்கனி அவர்கள் மிகுந்த எழுச்சியுடன் இந்த அமைப்பை தொடங்கி வைத்தார். தொடங்கிய குறுகிய காலகட்டத்திலேயே இது ராமநாதபுரம் மாவட்டத்தின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்தது. இன்று இது வெறும் அமைப்பல்ல, மக்களின் நம்பிக்கையாக மாறியுள்ளது. இந்த ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் எகனாமிக் சேம்பர்ஸ் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கலில் மௌலானா பத்தி நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, அவர் அஜரத்துனா இந்த மாதிரி வேலைகள் செய்யறது அஜரத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் அதை தவிர மற்ற எல்லா வேலைகளும் செய்யறாரு. ஆனா இன்றைய அஜரத்து இதுதான் செய்யணும். இன்றைக்கு காலகட்டத்தில் நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு அஜரத்து. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கலில் மௌலானா 34 மாவட்டத்தில் இந்த மாதிரி காரியங்கள் பண்ண முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு மல்லாலையும் ஒரு கலில் மௌலானா இருந்தாங்கன்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும். ஸோ அதுதான் ஒரு சிறந்தது. எகனாமிக் சேம்பரின் 4 முக்கிய தூண்கள், the 4 core pillars of economic chamber. எகனாமிக் சேம்பரின் செயல்பாடுகள் 4 மிக முக்கியமான கொள்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. வணிக பிரிவு, சிறு மற்றும் பெரு வணிகர்களின் வளர்ச்சிக்கான வழிகாட்டல்களை வழங்குதல். கல்வி பிரிவு, அடுத்த தலைமுறையை அறிவுபூர்வமாக வடிவமைத்தல். சமூக மேம்பாட்டு பிரிவு, நலிந்த பிரிவினருக்கு கரம் கொடுத்து சமூகத்தை முன்னேற்றுதல். மெட்ராஸ்ல இக்லாஸ் IAS அகாடமின்னு இருக்கு. அந்த டைரக்டரா நான் இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ அங்கே என்ன பண்ணுறோம்னா, LIC பில்டிங்க்கு எதிர ஒரு 30 பேர் தேர்ந்தெடுத்து இப்போ மே மாதம் நெக்ஸ்ட் IAS எக்ஸாம் வரப்போகுது. அதை எழுதுறதுக்காக நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் ஃப்ரீயாக. ஸோ யார் வேண்டாலும் உங்கள் தொகுதியில் உங்கள் பகுதியில் இருக்கிறவங்கள மக்களை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து அவங்க எல்லாருமே நம்ம வந்திருந்தாங்க கலவன்ஸ்ஜி அவர் போல் நம்ம எல்லாருமே கலெக்ட் ஆகலாம். ஆன்மீக பிரிவு, மன அமைதி மற்றும் அறநெறிகளை மக்களிடையே விதைத்தல். இந்த 4 பிரிவுகளும் இணைந்து செயல்படுவதால் தான் ஒரு முழுமையான சமூக மாற்றத்தை எங்களால் உருவாக்க முடிகிறது. கல்வி மற்றும் சமூக பணிகள், எஜுகேஷன் அண்ட் சோஷியல் இம்பாக்ட். கல்விதான் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான சாவி. எகனாமிக் சேம்பர் கல்வி பிரிவின் சார்பாக பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களிடம் உள்ள பயத்தை போக்க சிறப்பு பயிலரங்குகள் நடத்தப்படுகின்றன. நேரடியாக கிராமங்களுக்கு சென்று மாணவர்களை சந்திப்பதன் மூலம் அவர்களது தன்னம்பிக்கையை நாங்கள் அதிகரிக்கிறோம். அது மட்டுமல்ல, சமூகத்தின் ஆணி வேராக இருக்கும் ஆசிரியர்களை நாங்கள் போற்றுகிற விதமாக ஆண்டுதோறும் 50 சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சமூக சிற்பி விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அதேபோல் மதங்களை கடந்து மனித நேயத்தை வளர்க்கும் விதமாக எகனாமிக் சேம்பர் நடத்தும் சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்வுகள் மாவட்டத்தின் ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வணிக மேம்பாடு மற்றும் ஒருமைப்பாடு, பிசினஸ் growth. ஒரு மாவட்டத்தின் பொருளாதாரம் அதன் வணிகர்களின் கையில்தான் உள்ளது. ராமநாதபுரம் எகனாமிக் சேம்பர் இங்குள்ள வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோருக்காக மாதாந்திர பயிற்சி பட்டறைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்
is just 125 kilometer other இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் have already announced an airport at Ramanathapuram also. இந்த seaweed productionக்கு நிறைய potential இருக்கு. Government of India scheme as well as Government of Tamil Nadu converts பண்ணி ஒரு research and marketing facility எங்க ஒவ்வொரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். So it will be like a hub and its scope will be around 32 villages. அங்கே இந்த seaweedக்கான dry yard ரெடி பண்றோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி. வாழ்வில் சாதனை படைத்த வல்லுநர்கள் மற்றும் வணிக பெருமக்களை கொண்டு நவீன வணிக நுணுக்கங்களை உறுப்பினர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். FMCG காட்டியிருப்பாரு, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். அவ்வளோ ஈஸி. FMCGங்கிறத ஈஸியாக கொண்டு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கிறது. டாய்லெட்டில் ஆரம்பிச்சு சோப்பு பவுடரில் ஆரம்பிச்சு நீங்கள் எது வேணாலும் கொண்டு போகலாம் FMCGயில். இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட இது கொடுத்தீங்கன்னா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஆகும், லேண்டுக்கு எவ்வளோ ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஆகும், மிஷினரிஸ் எவ்வளோ ஆகும், எங்கேருந்து வரும், எங்கேருந்து போகும், இது என்ன பண்ணலாம், டெக்னிக்கலிட்டி எங்கே கிடைக்கும், இதில் சட்டம் எப்படி வரும், இதெல்லாம் பார்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்க டெஃபினட்டாக உங்களால் இந்த ராமநாதபுரத்தில் நிச்சயமாக நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நிச்சயமாக பண்ண முடியும். சட்டம் உங்களுக்கு எப்பவுமே துணை போகும், நல்லா பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள் என பல்துறை வல்லுநர்கள் இங்கு ஒரே குடும்பமாக செயல்படுகிறார்கள். இந்த இணக்கமான சூழல் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தொழிலையும் வளர்க்க உதவுகிறது. நமது மக்களுக்காக, நமது மண்ணிற்காக, நம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக ராமநாதபுரம் எகனாமிக் சேம்பர் தனது பயணத்தை தொடர்கிறது. தனித்தனியாக நாம் ஒரு துளி, இணைந்தால் நாம் ஒரு பெருங்கடல். வாருங்கள் ஒன்றிணைவோம், நேசம் வளர்ப்போம், தேசம் காப்போம்.